வணக்கம். தாயும் தந்தையும் எந்த அளவுக்கு நம்ம போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத அந்த காலத்திலே ஆத்திச்சூடியில் ஔவையார் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆத்திச்சூடியோட 20வது வரி தாய் தந்தை பேன். இந்த வரியோட விளக்கத்தை இன்னைக்கு பார்க்கலாம். தாய் தந்தை பேன் அப்படின்னோன்னா அதோட யதார்த்தமான அர்த்தம் என்னென்னா, ஈன்ற தாயையும் தந்தையும் போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ அந்த போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது வெறுமனே அவங்களுக்கு அப்பப்போ கைப்பிடிச்சு விடுறதோ இல்லை கால் பிடிச்சு விடுறதோ அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு உண்மையிலே நம்ம மதிப்பு தரோமா? உடலை மட்டும் போற்றி பாதுகாப்பதல்ல விஷயம். உடல், மனம், மதிப்பு இதெல்லாத்தையும் நம்ம போற்றி பாதுகாக்கிறோமா அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கணும். இன்னைக்கு இந்த சமகாலத்தை நம்ம எடுத்துக்கிட்டா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பல இடங்களில் நடக்கிறது தான் முதல் விஷயம். அவங்க கூட பேசாமல் ஒதுங்கி இருக்காதீங்க, அவங்க கூட எப்பொழுதும் பேசுங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. அவ்வப்போது அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அலைபேசி மூலமாக அவங்கள கூப்பிட்டு நல்லா இருக்காங்களா என்னன்னு கேளுங்க. ஏன்னா இப்போ யாரும் ரொம்ப நாள் ஒன்றாலாம் இருக்கிறதில்ல. அவங்கவுங்க வளர்ந்தோன்னே தனியாக வேலை தேடி வந்துடுறோம். தூரத்தில் இருக்கவங்கள கூப்பிட்டு நலமாக இருக்காங்களான்னு விசாரிங்க. அவங்களோட உடல் நலம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்காணியுங்க, கவனியுங்க. நாம் ஏதாவது கஷ்டப்படும் போது அவங்க புத்திமதி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது அவங்க வாழ்ந்த அனுபவத்திலேருந்து அவங்களுக்கு கிடைச்சதா இருக்கும். அந்த அனுபவத்தை இன்றைக்கும் ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. அதை எப்பையும் இகழ்ந்து பேசிடாதீங்க. ஏன்னா அவங்க அனுபவங்கள் மதிப்போடு இருக்கிறது. அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம், என்றைக்குமே பெற்றவர்களை உங்களோட சுமையாக நினச்சிடாதீங்க. அவங்க நிச்சயமாக ஒரு சுமை கிடையாது. அவங்களுக்கான மதிப்பு, மரியாதையை இன்றைக்கும் கொடுங்க. இதெல்லாம் சேர்த்து தான் தாய் தந்தை பேன் அப்படின்னு சொல்கிறது. பணத்தால் மட்டும் அவங்க யாரோட தேவை எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாது. அவங்களோட மனத்தேவையும் நம்ம நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. பெற்றவர்கள் இருக்கும் பொழுதே அவங்கள போற்றி பாதுகாக்கணும். குழந்தை பெற்றவர்களை போற்றி பாதுகாக்காத சமுதாயம் அதில் இருக்கிற அந்த மனித நேயத்தை இழந்துருது. இந்த மனித நேயம் இழந்து போச்சு அப்படிங்கிறத எது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா முதியோர் இல்லங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம மனித நேயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கும் பொழுது பெற்றவர்களை சரியாக கவனிச்சிக்காம அவங்க நம்மளை விட்டு வேறு உலகம் சென்ற பிறகு அவங்கள வெறுமனே புகைப்படத்தில் அடையாளங்களை தேடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அந்த மதிப்பு அவர்களுக்கு போதுமானது இல்லை. தாய் தந்தை பேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான். நன்றி, வணக்கம்.